தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் வரலாறு காணாத அளவுக்கு விஜய் அவருடைய டிவிகே கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் வரலாறு காணாத அளவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை அடைஞ்சிருக்கு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சி எதிர்கட்சிங்கிற அந்த அந்தஸ்தை கூட இழந்து தோல்வி அடைவதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி ஒரு அரசியல் படித்தோன்னா நான் பதிவிடுறேன். அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்ற மாபெரும் ஆளுமைகள் இருந்த கட்சி. சசிகலா அம்மையார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள். அவர் ஒரு வழக்கில் சிறை சென்ற பிறகு ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனை கட்சியை விட்டு நீக்கினார். சசிகலா அம்மையாரை கட்சியை விட்டு நீக்கினார். அன்றிலிருந்து அதிமுகவுக்கு தென் மாவட்டங்களில் எதிர்ப்பு வந்தது. காரணம், முக்குளத்தூர் தேவர் சமூகம் தங்களே அதிமுகவின் மிகப்பெரிய தலைவர்களா சக்தியா பார்த்தது சசிகலா அம்மையார். ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மா வேற 2வது இடத்துல வச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சமூக மக்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இறந்தப்போ இவர் மிகப்பெரிய நடிகராக இருந்தார், சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அந்த காலத்திலேயே நேரடியாக அவருடைய கிராமமான பசும்பொனுக்கு சென்று அவருடைய அஞ்சலியில் கலந்து கொண்டார். அண்ணாவும் கலந்துக்கிட்டார். அந்த நன்றி உணர்வு எம்ஜிஆர் மீது அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. அந்த காலத்திலே ஆரம்பித்த உறவு அது. அதன் பிறகு மாயத்தேவர் என்பவரை இவர் எம்ஜிஆர் கட்சி தொடர்ந்ததுக்கு அப்புறம் திண்டுக்கல்லில் மாயத்தேவர் என்ற ஒரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதல்ல வேட்பாளராக எம்பி தேர்தலில் இடைத்தேர்தல் நிப்பாட்டுறாரு. தேவர் சமுதாயத்தை நம்பி அவர் மாபெரும் வெற்றி பெற்றார். முதல் தேர்தலில் கட்சி தொடங்கி எம்ஜிஆர் வெற்றி பெற்றாரு. அப்போ அங்கேயே நம்பிக்கை வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன, அந்த சமுதாய மக்களுக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவரை முதல்ல தேர்தல் நிப்பாட்டாரு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அவர் மேல பட்டு வந்தது. எப்படி வாக்கு ஒரு சமுதாய மக்கள்கிட்ட இருந்து வருதுங்கிறத நான் சொல்றேன். அப்போ எம்ஜிஆருக்கு அந்த சமுதாய மக்களுக்கும் ஏடிஎம்கேக்கு அந்த முக்குளத்து தேவர் சமுதாயத்துக்குள்ள உறவு நீடிச்சது. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மாவுக்கு பல மிரட்டல்கள், அரசியலை விட்டு நான் வெளியே போகணும், போறேன், இங்கே சரி வராதுன்னு அவங்க லெட்டர் எழுதினப்போ சசிகலா அம்மா நான் கூட இருக்கிறேன், நாங்கள் பாதுகாப்பு தரோம், இவங்க குடும்பம் அவருக்கு பாதுகாப்பு தந்ததுனால ஜெயலலிதா அம்மா தீவிரமாக அரசியலில் இறங்கினாங்க. அங்கிருந்து அந்த சமூகம் என்ன நினைச்சது, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை 2வது இடத்துல கட்சியில் வச்சிருக்காங்க, அதை கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே எம்ஜிஆருக்கு இருந்த வாக்கு வங்கி கொஞ்சம் கூடுதலாகவே விழுந்துகிட்டே வந்தது ஜெயலலிதா அம்மா காலத்தில். அதே மாதிரி இளைஞருடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கணும், அப்போ அந்த சமுதாயத்துடைய இளைஞர்கள் மாறி போயிடக்கூடாது. ஏன்னா நிறையா விஜயகாந்த் வர்ற மாதிரி இருந்தது, சீமான் போன்றவர்கள் அதுக்கப்புறம் வந்தாங்க. இப்படிலாம் ஒரு சில இளைஞர்கள் அதான் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கான வாக்கு வங்கியை தக்க வைக்கணுங்கிற எண்ணம் ஜெயலலிதா அம்மாவுக்கு தோணுனப்ப பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் அனுப்பிச்சாங்க அவருடைய பசும்பொண்ட உள்ள சமாதிக்கு. இதுல மேலும் மகிழ்ச்சி இருந்த அந்த சமுதாய மக்கள் முழுக்க அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருக்கிற சமுதாயமா முக்குளத்தூர் தேவர் சமூகம் மாறுனது. இதுதான் வரலாறு. இந்த வரலாறு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமோ தெரியாத, தெரிய வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டார். அப்போ இல்லை ஒருவேளை தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அது அவருக்கு தான் வெளிச்சம். அவங்கள பூரா கட்சியை விட்டு நீக்கிறார். அந்த சமுதாயத்துக்கு எதிரான நடவடிக்கையில செயல்பட்டார். சசிகலா அம்மாவை நீக்கிறது, டிடிவியை நீக்கிறது, ஓபிஎஸ் நீக்கிறது, இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. மேலும் தேர்தலில் அவங்க ரிவெட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமுதாய மக்கள் தென் மாவட்டத்தில் தோத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் 2021 தேர்தலில் கூட டிடிவி தினகர் 25 முதல் 45 தொகுதியில் அதிமுக ஓட்டை பிரிச்சார். அதுதான் அதிமுக தோல்விக்கு காரணம். அதிமுக ஆட்சி வந்திருக்கும், ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்க முடியாது. அந்த வாக்கு பிரிச்சது டிடிவி தினருடைய வாக்கு. அப்போ சசிகலா அம்மா அரசியலை விட்டு விலகி இருந்தாங்க, வரல. அப்போ இறங்கி இருந்தாங்கன்னா வேற மாதிரி மாறி இருக்கும். எடப்பாடி அப்பவே காலி பண்ணியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வற்புறுத்தலால விலகிட்டாங்க. அப்போ அங்கேயே அந்த சமுதாய மக்கள் அவருக்கு ஒரு பாடத்தை போட்டிட்டாங்க. அப்போவாது அவர் உணரணும். உணர்ந்துதான் இந்த 2026 தேர்தலில் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்த்தவர் சசிகலா அம்மா அரசியல் களத்தில் இறங்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டாரோ என்னன்னு தெரியல. இல்லை ஒருவேளை சசிகலா அம்மாவிட்ட சமாதானம் பேசியிருக்கணும். இல்லை டிடிவி தினகரனாவது சசிகலா அம்மாட்ட சமாதானம் அனுமதி வாங்கியிருக்கணும். ஏன்னா சசிகலா அம்மா வச்சு தான் டிடிவி தினகரன், சசிகலா அம்மா வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி.
அப்போ ரெண்டு பேருமே சசிகலா அம்மா மூலம் அதிமுக உள்ள வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு எதிராக செயல்பட்டா எல்லா மனுஷனுக்கும் உள்ள உணர்வு தான். ஒரு புழு கூட லேசா கிள்ளி விட்டா துடிக்கும்ல, எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும்ல. அப்ப நான் பதவியில உட்கார வச்ச நீயும், அதாவது முதலமைச்சர் ஆக்குனது ஒரே நாள்ல நடக்குது. எடப்பாடி பழனிசாமினா யாருன்னே தெரியாது தமிழ்நாட்டுக்கு, அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. சசிகலா அம்மா கூவத்தூர்ல தெரியும் அந்த வரலாறு, காலில் விழுந்து கதறி அழுதாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் தான் யார் அந்த எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தெரியும். எடப்பாடினா என்னடான்னு பார்த்தா அது ஊரு பேரா இருந்திருக்கு, அதுவும் ரொம்ப காலம் கழிச்சு தான் தெரியும். 11 வருஷம் ஏடிஎம்கேல இருந்து விலக்கி வச்சிருந்தாங்க. ஏடிஎம்கேக்குள்ளேயே வரல டிடிவி தினகரன் அவர்களை. அவரை கூப்பிட்டு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துட்டு போனாங்க சசிகலா அம்மா சிறைக்கு போறதுக்கு முன்னாடி, ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி. அப்ப அந்த ரெண்டு பேருமே சசிகலா அம்மாவுக்கு நன்றியா இருக்கணும்ல, அதுதானே அந்த நியாயம். ரெண்டு பேருமே இல்லை. அப்போ அடுத்தவனும் நமக்கு துரோகம் பண்ணிட்டான், உள்ளவனும் துரோகம் பண்ணிட்டான். அப்போ நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லையா? எந்த பெண்ணும் நினைப்பாங்க இல்லையா? அப்போ ஜெயலலிதா அம்மா கூட ஒரு 30 வருஷம் நம்ம இருந்திருக்கோமே, நமக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்போ இவங்களை ஜெயிக்க விடக்கூடாது, இதைத்தான் முடிவெடுத்தாங்க. அவங்க என்ன சிஎம் ஆசைப்பட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல, என்ன மீறி நீங்க எப்படா ஜெயிப்பீங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு கட்சி ஆரம்பிச்சு தென்னந்தோப்பு சின்ன வாங்கி நுப்பாட்டி ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாகவும் இருந்திருக்கு. ஏன்னா 2 பேர் பிரச்சனை இருந்துச்சாங்க, அப்பாவுக்கும் மகனுக்கு அன்புமணிக்கு உள்ள பிரச்சனை. அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக போய் நான் உங்களுக்கு கூட்டணி வாங்கையா சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லி சசிகலா அம்மையாரும் ராமதாஸ் ஐயாவும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க. யாருமே எதிர்பார்க்கல இது பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மீடியாக்கள எதுவுமே பெருசுபடுத்தாம இருந்துச்சு. ஆனா பக்காவா பிளான் பண்ணி ஜெயலலிதா அம்மா வழியில பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க சசிகலா அம்மா. பயங்கரமா, நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரொம்ப ப்ராப்பரா தெளிவா இருந்தது. கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மாவுக்கு வர்ற மாதிரி இவங்க பிளான் அதே மாதிரி இருந்தது, கூட்டம் கூடிக்கிட்டே இருந்தது. நான் அப்பவே போட்டேன், எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு ரெடி ஆகிட்டாங்க தென் மாவட்டத்தில். அதே மாதிரி ஐயா ராமதாஸ் நிற்கிற அந்த வடக்கு பகுதியிலும் சில பிரச்சனைகள் இருக்கு, சிலர்ல ஓப்பனாக சொல்றேனே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, தோல்வியை தழுவாங்கன்னு நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். கூட்டம் அவ்வளோ வந்துச்சு. பத்தாக்குறை கார்த்திக் வேற பிரச்சாரம் பண்றாங்க. நடிகர் கார்த்திக் இருக்காருல, அவருக்கு தீவிரமான ரசிகர்லாம் இருக்காங்க. அவர் ஒரு வட்டம் கட்சி ஆரம்பிச்சு போனப்போ அவரால் மேடையில் பேச முடியல, அந்த அளவுக்கு மொச்சாங்க ரசிகர்கள். அவ்வளோ பாப்புலராக இருந்தார் அவர் அந்த டைம்ல. பெரிய ஹீரோ இல்லையா அவரு? அந்த சமுதாய மக்களும் அந்த ரசிகர்களும் சேர்ந்துட்டாங்க. அப்போ பல தொகுதியில் அதிமுக மதுரையில் டோட்டலாக வாஸ் அவுட் ஏடிஎம்கே. காரணம் சசிகலா அம்மா டிவிக்கு வின் பண்ணிருச்சு. இது ஒரு பக்கம் டிவிக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு. சசிகலா அம்மா வாக்கை பிரிச்சது. போன தேர்தலில் டிடிவி பிரிச்சு டிஎம்கேக்கு போனது. இந்த வட்டம் வந்து டிஎம்கேக்கும் போகக்கூடாது, ஏடிஎம்கேக்கும் போகக்கூடாது, டிவிகேக்கு போடுற அப்படின்னு சொல்லி பாதி ஓட்டு சசிகலா அம்மாவுக்கும் மீதி ஓட்டு டிவிகேக்கும் போயிடுச்சு. பிரிச்சு விட்டாங்க. நான் ஏற்கனவே போட்டேன்ல, சசிகலா அம்மா எடப்பாடியை தோக்கடிப்பாங்க, விஜய் அவர்கள் ஸ்டாலினை தோக்கெடுப்பாரு. அதுதான் இந்த தேர்தல் நான் ஒரு லைன்லேயே சொல்லி முடிச்சிட்டேன். போன வட்டம் எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர்லாம் தோல்வி. மதுரையில் செல்லூர்ராஜ் தோல்வி, ராஜன் செல்லப்பா, ஆர்பி உதயகுமார் எல்லாம் காலி. முதுகுளத்தூர் தொகுதியில் 40,000 வாக்கு வாங்கியிருக்காங்க, 3வது இடம் சசிகலா அம்மா. சாத்தூர் தொகுதியில் நயினா நாகேந்திரன் தோக்கடிச்சிருக்காங்க, திருப்பரங்குன்றத்தில் தோக்கடிச்சிருக்காங்க, ஆர்பி உதயகுமார் நாச்சியார்னு ஒருத்தர் தோற்கடிச்சிருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் அதிமுகவை பிரித்து அடின்னு அடித்து துவைச்சு 47 தான் வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நடந்த வரலாறு. இன்னும் மீடியாக்கள் பேசாமல் இருக்கு. ஓட் லிஸ்ட் இன்னும் வரல, வாக்கு எண்ணிக்கை எவ்வளோங்கிறது வரல. முதல்வர் தொகுதியில் மட்டும் நான் விசாரிச்சேன், வாக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 40,000 வாங்கியிருக்காங்க. ஒரு தொகுதியில் நான் விசாரிச்சேன் 40,000. இன்னும் எத்தனை தொகுதி இருக்கு? மொத்தம் 70 எம்எல்ஏக்கள் நிப்பாட்டினாங்க. பார்க்க வரும்போது தான் தெரியும். தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக டிவிக்கு தான் வின் பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் சசிகலா அம்மா. பல காரணம் இருக்கு. விஜய் ஒரு காரணம், விஜய்க்கான பாசிட்டிவ் மாற்று அரசியல் அதெல்லாம் இருக்கு. இன்னொரு காரணமும் இருக்கு, சசிகலா அம்மா ஓட்ட பிரிச்சதும் ஒரு காரணம். ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பாக இருந்தது. இப்படி அதிமுகவை எடப்பாடி அவர்களை தோற்கடிக்கிறதுக்காக அவங்க விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஐயா ராமதாஸ் அவர்களும் சசிகலா அம்மாவும் அவங்க என்ன இலக்குக்காக இந்த தேர்தலை சந்திச்சாங்களோ அதில் சாதிச்சு முடிச்சுட்டாங்க. அதிமுகவோட எதிர்காலம் என்ன? இப்போ நான் சொல்றேன், அரசியல் படிச்சவனா, சசிகலா அம்மாவை சேர்க்காம அதிமுக எந்த காலத்திலையும் வெற்றி பெற முடியாது. இனி என்ன, நீ தொடர்ந்து விஜய் தான் ஜெயிக்க போறாரு, அடுத்தடுத்து அவர் தான் ஜெயிக்க போறாரு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டி இருக்கு. விஜய் அவர்கள் நெருங்க முடியாது. அவர் 36% ஓட்டு வாங்கியிருக்கு.
திமுகவுக்கு வெறும் 25% தான் இருக்குது, ஏடிஎம்கேக்கு 21% தான் விழுந்திருக்குது. எங்கே போயிட்டார், டச்சே பண்ண முடியும். இவங்க எதிர்கட்சியா யாரு வரன்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுக்கலாம். அந்த இடத்துக்கு கூட போய் போட்டி வரணும்னா, அந்த தகுதி வரணும்னா கட்சியை ஒருங்கிணைஞ்சா தான் முடியும். எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. ஓபிஎஸ் போயிட்டாரு, ஐயா செங்கோட்டையன் போயிட்டாரு, வைத்திலிங்கம் போயிட்டாரு. அவங்க எல்லாரும் இப்ப ஜெயிச்சிட்டாங்க தெரியுமா? ஏடிஎம்கேல போன எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க. குளத்துல ஸ்டாலினை தோக்கடிச்ச பாபையா ஜெயிச்சிட்டாரு. இது ஊரை ஏடிஎம்கேல இருந்து அவங்க எல்லாம் எம்எல்ஏ இருப்பாங்க. எத்தனை சீட்டு வந்திருக்கும்? இந்த ஒரு அடிப்படை அடிகுறவா ஒரு தலைவருக்கு இல்லாம இருக்கும். தனக்கு தான் இல்லை, கூட இருக்கிறவங்களையாவது யாராவது பெரிய அரசியல் அறிவு உள்ளவங்களை, அரசியல் நாலேஜ் உள்ளவங்களை கூட வச்சுட்டாவது அரசியல் பண்ணணுமா இல்லையா? அது கூட அவருக்கு தெரியாம அரசியல் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டு வெறும் 47 சீட்டை வாங்கிட்டு, அந்த பெரிய எம்ஜிஆர் உழைச்ச உழைப்பு, ஜெயலலிதா அம்மா உழைச்ச உழைப்பு, சசிகலா அம்மா உழைச்ச உழைப்பு எல்லாம் மண்ணா போய், செங்கோட்டையன் ஐயா உழைச்ச உழைப்பு அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இனி ஆட்சிக்கு வராது. எந்த காலத்துலயும் அதிமுக ஆட்சிக்கு வராது. ரெட்டைகளை கறியிருச்சு. எதிர்கட்சிக்காவது வரணும் அப்படின்னா கட்சி ஒன்று சேரணும். எதிர்கட்சியில ஸ்டாலின் இருக்கக்கூடாது, நம்ம இருக்கணும் அப்படின்னா கட்சி ஒன்று சேர்ந்தா அது கட்சியா தெரியும். இல்லைன்னா அவ்வளவுதான். அந்த 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 5 வருஷத்துக்குள்ள அங்க உள்ள எம்எல்ஏ பூரா டிவி கேட்க வந்துருவாங்க. 5 நாள்ல கூட வந்துருவாங்க. எடப்பாடி ஐயாவை நம்பினா பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதிமுக எம்எல்ஏக்களை டிவி கே பக்கம் வரவும் வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல் வரும் பாருங்க. அதனால அந்த தலைமை அப்படிங்கிற அந்த தகுதியை இழந்து அந்த கட்சியை இன்னைக்கு பாதாளத்துக்கு கொண்டு போய் நாசக்காடு பண்ணியிருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. நான் ஒரு அரசியல் படிச்சோன்னா நேர்மையா நான் பதிவிடுறேன். தனிப்பட்ட முறையில் யாருக்கு எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது, அவசியம் கிடையாது. மக்கள் பார்வையில் நான் ஒரு அரசியல் படிச்சோன்னா கருத்தை பதிவிடுறேன். அவர் என்னைக்காவது ஒருமையிலோட நான் பேசினது கிடையாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லுவேன். அவரை ரொம்ப மரியாதையை பேசுறது நான் ஒரு ஆளத்தான் இருக்கேன். விமர்சனத்தில் சில பேர்லாம் ஒருமையில பேசிட்டு என்னென்னமோ திட்டுறானுங்க. நான் அப்படிலாம் போடுறதில்லை. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர், தமிழர், ஒரு பெரிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அந்த மரியாதை இருக்கு. ஆனால் அரசியல் ரீதியாக வரும்போது ஐயா நீங்க தப்பு பண்றீங்க ஐயா, இப்படிலாம் இருக்குயா இந்த சூழல். நீங்க ஒரு பொதுச் செயலாளரியா, எம்ஜிஆர் இருந்த இடத்துல ஜெயலலிதா இருந்த இடத்துல இருக்கீங்க, ஆனா அந்த ஆளுமை வரமாட்டுக்கு ஐயா, ஏதாவது கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கய்யா ப்ளீஸுங்கய்யா அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வேற ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவு எடுக்காங்கன்னு. நன்றி.